அது அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும், அத்தனை பேருடைய தயவில் தான் நாங்கள் நடத்தினோம். அவர்களுடைய தயவில் தான் எத்தனையோ பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது பிரபலியமான ஒரு சம்பவம், தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர், முன்னாள் வக்ஃப் வாரிய தலைவர் ஹைதர் அலி அவர்கள், அதே போல் மனிதநேய மக்கள் கட்சி தலைவரும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற தலைவர்களுடைய ஜவாஹிருல்லா, மேலும் இருவர் TND செய்த ஒருவர் ஆக 5 பேருக்கு சமீபத்திலே ஓராண்டு சிறை தண்டனை வழங்கிய சம்பவம் எல்லாரும் பத்திரிகையில் பார்த்திருப்பீர்கள். இப்பொழுது பிணையில் இருக்கின்றார்கள். இதே மாதிரி ஒரு சம்பவம் 1992ஆம் ஆண்டு மேலப்பாளையத்திலே டிசம்பர் 6 நடந்த சம்பவத்தை ஒட்டி நாங்கள் உதவி செய்தோம். அப்படி உதவி செய்வதை ஒட்டி எங்கள் மேலே வழக்கு வந்து விட்டது, இதே மாதிரியான வழக்கு. அப்பொழுது எங்களை காப்பாற்றிவிட்டார்கள், என்னை காப்பாற்றிவிட்ட தெளிவாக சொல்லுவதால், அந்த நேரத்தில் நம்முடைய அதிமுகவை சேர்ந்த பாடகர் செய்யதிலே அவர்களை பார்த்து சொன்னார், உங்களை நீங்கள் ரொம்ப பெரிய மனுஷன் ஆட்டிங்கன்னு சொன்னார். என்னன்னு கேட்டேன், உங்களை உளவுத்துறை விசாரிச்சுட்டு இருக்கிறாப்புல, உஷாராக இருக்கீங்கன்னு சொன்னார். அவர் தான் முதல் தகவலை கொண்டு வந்தார். அதுக்கு பிறகுதான் பிரச்சனைகள், இந்த வெளிநாட்டிலிருந்து பணம் கொண்டு வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த வழக்கு என் மீது பாய்வதற்கு தயாராக இருந்தது. அந்த வழக்கிலிருந்து நான் விடுபடுவதற்கு காரணமாக இருந்தவர்களில் VH சம்சுல் ஆலம், MS அபூபக்கர் சாஹிப் போன்றவர்கள் மட்டுமல்ல, உளவுத்துறை சேர்ந்த சிவா சார்கள் அவர் வந்து கொண்டிருக்கிறேன்னு ஃபோன் பண்ணார். அநேகமாக வந்துட்டாரான்னு தெரியல. அப்பொழுது அவர் இங்கே இருக்கிறார். இப்படி இந்த மாதிரியானவர்கள் மூலமாக தான் நாங்கள் தப்பிச்சடிக்க எவ்வளோ பெரிய இந்த எவ்வளோ பெரிய கேஸ் என்பது இன்றைக்கி ஜவாஹிருல்லா ஹைதர் அலி விவகாரம் மூலமாக நீங்கள் என்ன செய்றீங்க, புரியுறீங்க. அன்றைக்கு நான் மாட்டியிருந்தாலும் என்னுடைய நிலைமை என்ன இருக்கும்? அப்போ எனக்காக உதவி செய்தவர்கள், எனக்காக அல்ல, நானும் சமுதாயத்தில் ஒருவன் என்ற அடிப்படையில் எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை காப்பாற்றி விட்டவர்கள் இந்த அரசியல்வாதிகள், முஸ்லீம் லீக்கை சேர்ந்தவர்களும் மற்றும் அமைப்பை சேர்ந்தவர்களும். ஒரு சம்பவம் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்காது. ஒரு நாள் என்னை அழைத்தார்கள், மாயிட்டு தெருவில் கூப்பிட்டாங்க. சரி, கூப்பிட விட்டு அடிப்பான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கூப்பிட விட்டு அடித்தாங்க, ஓட அடித்தாங்க. அப்பொழுது காவல்துறையில் இப்போ சரண்டர் ஆகும் பொழுது சர்க்கிளாக உதயகுமார் என்று நினைக்கிறேன், அப்பொழுது தாமுசா ஹாஜா மீது அங்கே வந்திருந்தார். தாமுசா மட்டுமல்ல, அல்லாஹ் அவருடைய மன்னிக்க வேண்டும், நம்முடைய ஓவியர் மைதீன், இங்கே இருக்கக்கூடிய ஷாஜஹான் கடந்த முறை தலை காட்டிட்டு போயிட்டார். தடா எதிர்ப்பு பேரணி நடத்தும் பொழுது கடுமையான தடை, அந்த தடையை ரகசியமாக இருந்து உடைச்சவரில் ஒரு ஆள் இங்கே இருக்கக்கூடிய அதிமுகவை சேர்ந்த ஷாஜஹான். இப்படி எங்களுக்கு அதே மாதிரி தேர்தல் நேரத்தில், அதாவது 89 கடுமையாக நாங்கள் நினைச்சோம், தண்டிக்கப்பட இருந்தோம். அப்பொழுது நாங்கள் தேர்தல் மூலமாக எங்களுடைய ஹிக்மத்தாக செய்யும் பொழுது எங்களுடைய தேர்தல் ஏஜெண்டாக ஒட்டக சின்னத்தில் சென்றவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அல்ஹாஜ் MS அபூபக்கர் சாஹிப் அவர்கள். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், LKS தலையாட்டுறார். ஆக இன்றைக்கி தௌஹீது வளர்ந்ததுன்னா இந்த அரசியல் கட்சிக்காரர்கள் அதிமுக, திமுக, காங்கிரஸ் உட்பட அனைத்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உட்பட என்ன குட்டார சொல்லிருக்கிறார், அவருக்கு தெரியும். எல்லா அரசியல் கட்சிக்காரர்களும் எங்களுக்கு பின்புலமாக இருந்து உதவி செய்ததன் பேரில் தான் தமிழகத்திலேயே தௌஹீத் வளர்ந்தது ஒழிய இந்த வேலப்பாளையத்தை சேர்ந்த எங்கள் தெருவை மக்களை சொல்வேன், நன்றிக்குரிய நல்லவர்களில் மிகப்பெரியவர்கள் எங்கள் தெருக்காரங்க தான். எந்த தெருவிலுமே என்ன செய்ய முடியாது, கூட்டம் போட முடியாத நேரத்தில் 1000 தான் இருந்தாலும் தெருக்காரன் என்ற அடிப்படையில் நான் பாதிக்கப்பட்ட பொழுது கப்பல் முகமது அன்று வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை இருந்ததும் நான் பாதிக்கப்பட்டவன்னு சொன்னால் அவர் கூட அந்த சமயத்தில் ஆக்சிடென்ட் இருந்தார், விடுவிடா போங்கன்னு சொல்லி சொன்னவர். என்ன அப்படிப்பட்டவர்கள். ஆகவே தான் நாங்கள் என்ன செய்கிறோம், என்ன வரலாறு கொஞ்சம் சொல்லப்படணும். அந்த அடிப்படையில் தான் அரசியல்வாதிகளை நான் எப்போ நன்றி மறக்க மாட்டேன். இன்னும் அரசியல்வாதிகள் இந்த தௌஹீதுக்காக செய்த சொன்னால் நிறைய நீண்டுக்கிட்டே போகும். தடா எதிர்ப்பு பேரணியில் அப்போ மூலம் அதை ஒட்டி தடா எதிர்ப்பு பேரணி நடந்து அதே மறுநாள்
கோயம்புத்தூரில் தடா எதிர்ப்பு நடக்குது. தடா எதிர்ப்பு பேர் நடத்திய தடா ரஹீம், அவர் பேர் தடா ரஹீம் தான், அவரை பிடிச்சி சிறையில் போட்டுறாங்க. இன்றைக்கி அவர் சிறையில் இருக்கிறார். தடா எதிர்ப்பு பேரணி நடத்துறதுக்காக உள்ள தள்ளப்பட்டார். அப்போ எல்லாருமே அதிமுக ஆட்சியை விமர்சனம் பண்ணுவாங்க. நாங்களும் அதிமுக ஆட்சி இருந்தவங்களுக்கு தான் தடா எதிர்ப்பு பேரணி நடத்தினோம். எங்கள் மீது எந்த கையும் வைக்கப்படவில்லை, வைக்க விடவில்லை. யார்? இந்த மேலப்படத்தை சேர்ந்த அரசியல்வாதிகள். 1000 தான் கருத்து வேறுபடுந்தாலும் உள்ளூர்காரன் அடிப்படையில் உதவியாக இருந்து காப்பாற்றி விட்டவர்கள் இந்த அரசியல்வாதிகள். அதனால்தான் அதற்கு நன்றி தெரிவிக்கும் விஷயமாக தான் நான் இங்கே ஒவ்வொருவரையும் அழைத்து நான் என்னுடைய இல்ல திருமணத்திலே கண்ணியப்படுத்துவேன் இன்ஷா அல்லாஹ். இந்த உண்மையை நான் சொல்லிக்கொண்டு இன்னும் அடுத்து பேச வேண்டியிருப்பதில் வந்திருக்கக்கூடிய நம்முடைய எல்லை முன்னாள் இருமுறை இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இருந்த கண்ணியத்திற்குரிய அண்ணன் கோவண்ணா அவர்களுக்கு நான் ஆடை போர்த்தி கௌரவிக்கிறேன். இதை பற்றி பல பேர் விமர்சிக்கலாம். யாரை பற்றி விமர்சித்து நான் கண்டுகொள்ள தர மாட்டேன். எனக்கு என்று அல்லாஹ் அறிவு கொடுத்திருக்கிறான். நான் சிந்திப்பேன், நான் ஆராய்ச்சி செய்வேன், அதன்படி செயல்படுவேன். அந்த அடிப்படையில் ஆடை அணிவிக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனுடைய திருநாமம் போற்றி என்னுடைய வார்த்தைகளை துவங்குகின்றேன். சில நினைவுகள் நம்மோடு உடன் வந்தவைகள், அவை காலமெல்லாம் மனதில் நிலைத்து நின்று கொண்டிருக்கும். அந்த நினைவிலே இந்த பாலக்கால் தெரு என்று சொல்லக்கூடிய சமாயினா ஷேக் முகமது தெரு, இந்த தெருவோடு மிக முக்கியமான பங்களிப்பை வழங்கிய இந்த காயங்கட்டி குடும்பம், அந்த காயங்கட்டி குடும்பத்தினுடைய வாழையடி வாழையாக வளர்ந்த வழித்தோன்றல் அருமை அண்ணன் முகமது ஃபலுலுல் இலாஹி அவர்கள், அந்த நினைவு எங்களுடைய ஓராசிரியர் பள்ளிக்கூடத்திலிருந்து துவங்கியது. இந்த பக்கத்தில் அம்மன் கோயில் தெரு என்று இருக்கின்றது. அந்த தெருவினுடைய கடைசியிலே பெர்னாட் ஷா என்று ஒருவர் ஓராசிரியர் பள்ளிக்கூடம் நடத்தி கொண்டிருந்தார். அந்த பெர்னாட் ஷாருடைய பள்ளிக்கூடத்திலே தான் எங்களிலே உயர்ந்தவராக வளர்ந்தவராக தனித்து அடையாளம் காணக்கூடியவராக அன்பிற்குரிய அண்ணன் முகமது ஃபலுலுல் இலாஹி அவர்கள் நினைவு தெரிந்த நாளில் இருந்து அவர்கள் எங்களுடைய நண்பர்கள். அந்த திருமண நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த அவை அருமையான பெருமக்களால் சூழப்பட்டிருக்கின்றது. அருமைக்குரிய அண்ணன் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருந்து இந்த ஊருக்கு கண்ணியத்தையும் பெருமையும் சேர்த்து தந்த ஜேஎஸ்ஆர் ஆலிம் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். தமுமுகவினுடைய மூத்த தலைவர்களிலே ஒருவர் அரும்புக்குரிய அண்ணன் குணங்குடி அனிஃபா அவர்கள், தன்னுடைய பிராயத்தில் ஒரு பகுதியை சிறைச்சாலையில் கழித்தவர்கள், அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து சமுதாயத்துடைய தாய் சபையாகிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மாநில துணைத் தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமைக்குரிய கோதர் மொய்தீன் அவர்கள், மனிதநேய மக்கள் கட்சி தமுமுகவினுடைய நிர்வாகிகள், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அருமைக்குரிய பொறுப்பாளர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னோடிகள், இன்னும் சமுதாயத்தினுடைய வாழ்வுதாழ்விற்கு பொறுப்பேற்கக்கூடிய ஜமாத்துகளுடைய தலைவர்கள், இந்த ஊர் ஜமாத்தினுடைய நிர்வாகிகள், மாப்பிள்ளை பெண் ஊரைச் சேர்ந்த ஜமாத்து பெருமக்கள், ஆலிம்கள், உலமாக்கள் எல்லோரும் வந்திருக்கின்றார்கள். எல்லோரையும் நானும் வரவேற்பதற்கு கடமைப்பட்டவன். ஒரு கடுமையான நிகழ்வை அண்ணன் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதில் என்னுடைய பாற்று இருக்கிறது. எனக்கு ஒரு பெயர் உண்டு மேலப்பாளையத்தில். ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னால் நவீன கால காரோட்டி, புராண கால தேரோட்டி, எல்கேஎஸ் மீரான் என்று ஒரு வார்த்தையில் என்னை அடைமொழி இட்டு குறிப்பிட்டிருந்தார்கள்.
அண்ணன் அவர்கள் சொல்லியது போல நம்முடைய ஊரை சேர்ந்தவர்கள், மேலப்பாளையத்தை சேர்ந்தவர்கள், சிறுக சிறுக கட்டி பெருக வாழக்கூடிய துபாயில் இருக்கக்கூடியவர்கள், துபாயினுடைய அந்த நைஃப் பகுதியில் இருக்கக்கூடியவர்கள், ஷார்ஜா அல்லைன் பகுதியில் இருக்கக்கூடியவர்கள், அங்கு இருந்த சாதாரண ஓட்டல்களிலே, சமையல் கூடங்களிலே, தணல் கொதிக்கக்கூடிய அந்த வெதுவெதுப்பிலே அவர்கள் நின்று கொண்டு இந்த ஊரை பற்றி கனவு கண்டு கொண்டு இந்த ஊரை வளர்ப்பதற்கு, வாழ்விப்பதற்கு எண்ணம் கொண்டு இந்த ஊருக்கு இன்னல் ஏற்பட்ட போது கைகளிலே இருந்த 10 ரூபாயும் 20 ரூபாயும், $10 $20 திர்ஹம்களும் ரியால்களும் சேர்த்து அங்கிருந்து நம்முடைய மக்களுக்கு அவர்கள் பாதிக்கப்பட்ட நேரத்தில் உதவி செய்தார்கள். வேறு எந்த பெரிய முதலாளியும் கொடுக்கவில்லை. வேறு எந்த விதமான தவறான முறையிலும் பணம் வந்து சேரவில்லை. உண்மையிலேயே அன்றைக்கு இந்த ஊரினுடைய அரசியல் பிரமுகர்கள், நினைத்து பார்க்கின்றேன் அந்த பெருமக்களை, சேக்காமோ யூசுப் என்கின்ற ஒரு பெரிய மாமனிதர் ஒருவர் இருந்தார். வேயி நாகூர் மீரான் அவர்கள் இருந்தார்கள். இன்னும் இன்றைக்கு இருக்கக்கூடிய எம்ஏஎஸ் அபூபக்கர் சாஹிப் அவர்கள், விஎஸ்டி ஷம்சுல்லாலம் அவர்கள், எம்எல்எம் முகமது லெப்பை அவர்கள் இருந்தார்கள். இவர்களெல்லாம் சேர்ந்து இந்த ஊருக்கு ஓடியவர்களுக்கு கேடு வந்துவிடக்கூடாது என்பதற்காக எங்களை எல்லாம் கைகளிலே தூக்கி பாதுகாத்தார்கள். எப்படிப்பட்ட விசாரணை என்று சொன்னால், அடியோ உதையோ சிறை கோட்டமோ லாக்கப்போ கிடையாது. தூங்க முடியாது. இரவு 12 இருந்து 3 வரைக்கும் நண்பர்களாக இருந்து விசாரிப்பார்கள். அப்பொழுது டீ வரும். 3 இருந்து 6 வரைக்கும் மறுபடியும் விசாரிப்பார்கள். கொஞ்சம் தூக்கம் வரும். கொஞ்சமாவது மேசையில் அப்படி சாய்ந்து கொள்ளலாம் என்று சொன்னால் பழையபடி புதிதாக ஒருவர் வருவார். ஆனாவிலிருந்து ஆரம்பிக்கும். இப்படியே 3 தினங்கள். இந்த 3 தினங்களும் பைத்தியம் பிடித்த நிலைமைக்கு வந்ததற்கு பிறகு ஒரு கட்டத்திலே மேலப்பாளையத்தில் இருந்து அப்படியே வெளியேறி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய தலைவராக இருந்த சிராஜுல் மில்லத் அப்துல் சமது சாஹிப் அவருடைய வீட்டிற்கு போய் சேர்ந்தேன். நடந்த கதை சொன்னேன். ஃபலுல் இல்லாஹி அவர்கள் இருக்கிறார்கள், எம்ஏஎஸ் அபூபக்கர் இருக்கிறார், விஎஸ்டி ஷம்சுல் ஆலம் இருக்கிறார், காரோட்டி கண்ணப்பன் எல்கேஎஸ் மீரான் இருக்கிறான். என்ன செய்வது என்று சொன்னேன். தைரியமாக இருங்கள், நிதானம் தவறாதீர்கள், இத்தனைக்கும் காரணம் நான் தான் என்று ஒரு வார்த்தையை சொல்லுங்கள், சரியாகிவிடும் என்று சொன்னான். அதைப்போல் அந்த தைரியமான வார்த்தைகளை வாங்கி கொண்டு தான் இந்த ஊரிலே எங்களால் நடமாட முடிந்தது. இந்த ஊரினுடைய பார்வை வேறு விதமாக இருந்தது. அதில் இருந்து வெளிவந்தோம். அது பெரிய வரலாறு. இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் நூல் வடிவாக வர வேண்டும். ஒன்றை சொல்லிக்கொள்கின்றேன். இந்த மேலப்பாளையத்தை சார்ந்தவர்கள் பர்மா வீழ்ந்ததற்கு பிறகு, இலங்கை வீழ்ந்ததற்கு பிறகு, கைகளிலே இருந்த நகைகளெல்லாம் கரைந்ததற்கு பிறகு, வீடு வாசல்களை வட்டியிலே மூழ்கி அழித்த பிறகு, என்ன கதி என்று இருக்கும்போது காலையில் இருந்து ராத்திரி வரை பீடி தொழில் மட்டுமே கதி என்ற நிலைமையை மாற்றி இந்த ஊரை சார்ந்த அருமையான பிள்ளைகளுக்கு இந்த தெரு, அடுத்த தெரு, எங்களுடைய தெரு, இந்த 7 தெரு முகல்லா தாண்டி அவர்களுடைய நண்பர்களுக்கு மிகச்சிறிய அளவில் அல் ஃபைசல் ரெஸ்டாரண்டில் இருந்து துபாய் நாட்டிற்கு வேலை கொடுத்தார். வேலை வாங்கி கொடுப்பதற்கு அண்ணன் ஃபலுலில்லாஹி அவர்கள் மிக தீவிரமான முறையில் ஈடுபட்டார்கள். அதனுடைய வெளிப்பாடு பல்லாயிரம் பல லட்சம் சொத்துக்களை அந்த பிள்ளைகள், இளைஞர்கள் சேர்ப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக 1977 இருந்து அவருடைய பங்களிப்பு துவங்கியது. ஒரு நேரத்தில் இந்த ஊரே அவரை ஒரு பார்வை பார்த்து கொண்டிருந்த போது இந்த தெருமக்கள், எங்களுடைய நைனா முகமது மூப்பன் ஜும்மா பள்ளியினுடைய ஜமாத்தார்கள், அன்றைக்கு தலைவராக இருந்த எம்ஓஎஸ் சுக்கூர் அவர்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய கேஎஸ் குலாம் ரசூல் அவர்கள், அவருடைய தம்பி சையது மைதீன் அவர்கள், என்டிஎஸ் அபூபக்கர் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு முடிவிற்கு வந்தார்கள். ஃபலுலில்லாஹி அவர்கள் என்ன நன்கொடை தந்தாலும் தாராள மனதோடு வாங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி வாங்கிக் கொள்வதில் எந்த தவறும் இருக்காது. யார் எந்த விமர்சனம் செய்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று இந்த பள்ளிவாசல்களில் அவரை விடுவதற்கு தயாராக இல்லாமல் நைனா முகமது மூப்பன் ஜும்மா பள்ளியில் இருந்து திரு ரஹீம் பள்ளிவாசலுக்கு எலக்ட்ரிக் சாதனங்கள் அமைப்பதற்குரிய அத்தனை வேலைகளையும் செய்து தந்தது இந்த ஊரே ஒரு பார்வை பார்த்து கொண்டிருந்த நேரத்தில்
இந்த ஜமாத்துகளெல்லாம் அவர்களை அரவணைத்தன என்பதுதான் உண்மை. ஒரு நல்ல செயல்பாடுகளை இந்த சமூகத்துக்கு தந்து கொண்டிருக்கின்ற அவர்களுடைய குடும்பங்களுக்கெல்லாம், இளைஞர்களுடைய குடும்பங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்வை தந்து கொண்டிருக்கக்கூடிய அருமையான பெருந்தகை, அன்பிற்குரிய அருமை சகோதரர், இந்த காயங்கட்டி குடும்பத்தினுடைய அருமையான செல்லப்பிள்ளை வாழையடி வாழை அவர்கள், பசுலுல் இல்லாஹி அவர்கள் மிகச்சிறந்த பங்களிப்பை இந்த ஊருக்கு தந்திருக்கின்றார்கள். பொருளாதாரத்தை முன்னேற்ற செய்திருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா நலமும் வளமும் தர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் வேண்டிக் கொள்கின்றேன். மாப்பிள்ளையாக வந்திருக்கின்றவர் நாரங்கி குடும்பம் என்றால் முகமது லப்பை தெருவில் 2 பெரும் தலைவர்களை சொல்வார்கள். ஒருவர் நாரங்கி நாகூர் மீரான் தரகனார் அவர்கள், இன்னொருவர் நாரங்கி அபுல் ஹசன் அவர்கள். அந்த